ஓகே. 10th ஸ்டாண்டர்டுக்கு சிபிஎஸ்இ எக்ஸாம் பேட்டர்ன் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். 24ல இருந்து பேட்டர்ன் மாறிச்சு. இப்ப காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து நம்மளுடைய மார்க்ஸ் வந்து வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம தயாராகணுமா ஆகக்கூடாது. என்ன சார் திடீர்னு இது மாதிரி சொல்றீங்க? எங்க ஸ்கூல்ல இதை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட 10th இன்டராக்ட் பண்றப்பதான் தெரிஞ்சது. அடட என்னடா ஸ்கூல்ல சொல்லலையே, நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுனால தான் நம்ம டீம் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ ரெடி பண்ணி உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. இந்த காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னா மேக்ஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு மண்டே 26 7 to 9 ஈவினிங், ரைட்டா? ஈவினிங் 7 to 9 எங்க இருக்கீங்களோ சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் தமிழ்நாடோ எங்கன்னா இருந்துட்டு போங்க. த்ரூ அவுட் இந்தியால எங்க இருந்தாலும் 7 to 9 காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா அழகா சொல்லி கொடுத்து அந்த 50% மார்க்க ஈஸியா தட்டி தூக்குறதுக்கு நம்மளுடைய எக்ஸ்பர்ட் வந்து ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா? கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. இமிடியேட்டா என்ன பண்ணும், ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு கூகுள் லிங்கோ லைவ் லிங்கோ எங்களால அனுப்ப முடியும். ரைட்? என்ன சார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இன் கிளாஸ் 10 சிபிஎஸ்இ மேக்ஸ் அப்படின்றப்ப கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஆர்ஜிஆர். என்ன சார் அப்படின்றப்ப திருப்பியும் அகைன் 10th மேக்ஸ் இஸ் நோ லாங்கர் அபவுட் மெமரைசிங் ஃபார்முலா. இது ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உண்மையா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல போயிட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம், குழந்தைங்களை பத்தி இன்டராக்ட் பண்றப்ப அப்படியா அதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஒருவேளை சொல்லாம இருந்திருக்கலாம், பட் அந்த கொஸ்டின் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம் அவங்க. அதனால யாரையும் தப்பா எடுத்துக்க முடியாது. பட் அந்த குழந்தைங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் காமிச்சு இப்படி எல்லாம் வருமா கொஸ்டின்ஸ் அப்படியும் கேட்கறவங்களும் இருக்கதான் செய்வாங்க. நான் எக்ஸாம் ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுறப்ப குழந்தைங்க கிட்ட 6th இருந்து 10th வரைக்குமே அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? கான்செப்ட்ஸ் புரியாம படிக்காதீங்கப்பா. இது வந்து மார்க் எடுக்கிறதுக்காக சொல்லல. நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும், படிச்ச விஷயத்த அப்ளை பண்ணி நான் வந்து ஏதாவது இன்வென்ட் பண்ணணும், புது புது விஷயங்களை சால்வ் பண்றதுக்கு எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் we are learning from between 6 and 10, அதை வந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, சிபிஎஸ்இ போர்டு காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்ன மெயினா தெரிஞ்சிருக்கணும், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் வாட் எவர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், ஹவ் யூ ஆர் அப்ளைங் their application skill also is very very என்ன ஆச்சு, முக்கியமாயிடுச்சு. இன்னைக்கு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டு பயங்கரமா முன்னேறிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி நாளைக்கு நைட்டு பாக்குறதுக்குள்ள இல்ல, டக்கு 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 டக்குன்னு மாறுது. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தயாராகணும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு சிபிஎஸ்இ போர்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய 10th போர்டு எக்ஸாம் பேட்டர்னே மாத்திட்டு பசங்களை இப்பத்துல இருந்தே டர்னரா அடிச்சாதான் 6th இருந்தே கொண்டாண்டாங்க. தெரியும்ல உங்களுக்கு, நாட் ஒன்லி 10th 6 7 8 9 10 எல்லாத்துலயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ரைட்? தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம 10th பத்தி ஏன் பேசுறோம், 10th போர்டு எக்ஸாம்ஸ் திடீர்னு அங்க போயிட்டு கொஸ்டின்ஸ் பாக்குறப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பதறக்கூடாது. அப்படின்றதுனாலதான் ஆர்ஜிஆர்ல 26 ஜனவரி 7 to 9 PM. ஏன்னா அப்பதான் ஒரு ஸ்கூல்ல முடிச்சுட்டு வந்து குழந்தைங்க ஃப்ரீயா உட்காந்து ஒரு 2 hour பேரண்ட் யாரெல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களோ தயவு செய்து யாரெல்லாம் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் உங்க வீட்டு பக்கத்துலயோ எதிரிலையோ உங்க கூட வேலை செய்யற பசங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருப்பாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருணும். தென் லாஜிக்கல் திங்கிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து லாஜிக்காவும் திங்க் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம என்ன பண்ணோம், ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி திங்க் பண்றதுக்குரிய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றத தீர்மானமா இது தேவை அப்படின்றத சிபிஎஸ்இ டிசைட் பண்ணிட்டாங்க. சோ தே இன்ட்ரோடியூஸ் இன் த போர்டு எக்ஸாம்ஸ். ரைட்டா? நாட் ஒன்லி போர்டு எக்ஸாம், நான் சொன்ன மாதிரி 6ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ரைட்? யூ செக் வித் யுவர் டீச்சர் அண்ட் ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ். இல்லனா குடுக்குற क्वेश्चंसல இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்க. In this video you will learn how CBQs will help you score higher. Let's begin. பார்க்கலாமா? ஓகே. What are competency based questions அப்படின்றத பாத்தீங்கன்னா competency based questions வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி, தென் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் ஸ்கில், then real life application, multi step thinking, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா காம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின். செக் how well you understand maths. இப்ப நம்ம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பத்தி பேசுறதுனால மேக்ஸ் நீங்க எவ்வளவு அழகா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத பாக்குறதுக்கு தான். how fast you memorize, நோ, நீ எவ்வளவு ஈஸியா வந்து எவ்வளவு ஃபாஸ்டா மெமரைஸ் பண்றது, நாட். அதுக்கு தான் என்ன, how well you understand is very very important. ரைட்டா? அப்ப இந்த காம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒரு எனக்கு 100 மார்க்ல எவ்வளவு சார் வருதுன்னா நியர்லி 50% மார்க்ஸ். எங்க 40 மார்க் 16 24 80 மார்க்ல பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ
வந்து பாத்தீங்கன்னா சிபிக்யூஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க 40% 50% மார்க், அதுல 40 மார்க் உடையாந்தது. Then 20% again MCQ type 16 marks. Then again நம்ம ரெகுலர் மெத்தட்ல 30%ல ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர் எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா 24 மார்க்ஸ். அப்ப இது ஒரு 40, அது ஒரு 40, 80 மார்க்ஸ்க்கு நம்ம பாக்குறப்ப எது இருக்கு 50% காம்பன்சேட்டிவ் பேஸ் இருக்கு. ஆஃப் த பேப்பர் டிபெண்ட்ஸ் ஆன் சிபிக்யூஸ் மைண்ட்ல வச்சுக்கோ. சிபிக்யூஸ் என்ன சார்? சிபிக்யூஸ் காம்படென்சி பேஸ் கொஸ்டின்ஸ். தென் why CBQs are important அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா again understanding formula, then applying concept, then thinking logically, then avoid rote memory. இததான் பாத்தீங்கன்னா avoid rote learning. சும்மா உட்கார்ந்து அடிச்சு புடிச்சு பார்த்து வேணும். சில இடத்துல ஃபார்முலாவை வந்து மனப்பாடம் பண்ணி ஆகணும். பட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலாஸ் பிஃபோர் மெமரைசிங் அப்படின்ற. மெமரைஸ் பண்ணு வேணாம்னு சொல்லல, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ மெமரைஸ் பண்ணீங்கன்னா எனக்குமே மறக்கும். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் ஃபார் சாப்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாட்ரேட், ட்ரைகோனோமெட்ரி, ஜியோமெட்ரி, தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான டாபிக். தென் இது என்னுடைய பெனிஃபிட்ஸ் என்ன சார்? எதுக்கு சார் இது சிபிஎஸ்இ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி எங்களை தொல்லை பண்றான் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம 11th and 12th படிச்சு முடிச்சுட்டு வந்து ஜேஇ எக்ஸாம் போறோம், நீட் எக்ஸாம் போறோம், எல்லாமே இந்த மாதிரி பேஸ்டு கொஸ்டின்ஸா தான் இருக்காங்க. முன்னாடியே அவனை ரெடி பண்ணிட்டோம்னா குழந்தை வந்து கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான். கிளாஸ் 11 and 12 வந்து பாத்தீங்கன்னா சிபிக்யூஸ் இருக்கு. தென் ஜேஇ ஃபவுண்டேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஒலிம்பியாட்ஸ், இது எல்லாமே இதை தான் செக் பண்றோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் எப்படி இருக்கு, லாஜிக்கல் ரீசன், லாஜிக்கல் திங்கிங் குழந்தைக்கு எப்படி இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, தென் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத தான் செக் பண்றாங்க. அப்ப ஸ்ட்ராங் பேஸ் நவ் இஸ் ஈக்குவல் டு ஈஸி சக்சஸ் லேட்டர். இப்ப ரெடி ஆயிட்டோம்னா 6ல இருந்து 10க்குள்ள இந்த மாதிரி பேட்டர்னுக்கு ரெடி ஆயிட்டோம்னா ஹையர் லெவல் போறப்ப அட்டகாசமா அடிச்சு ஜேஇ எக்ஸாம்ல தூள் கிளம்பிட்டு ஐஐடில போய் ஸ்ட்ராங்கா உட்காரலாம் அப்படின்றதான் யாரு இன்சிஸ்ட் பண்றாங்க? சிபிஎஸ்இ போர்ட் டிசைடட் அண்ட் இன்சிஸ்டிங் நவ், ரைட்? தென் பில்ட் கான்ஃபிடன்ஸ் இன் எக்ஸாம்ஸ். இது மாலைமா என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வித் சிபிஎஸ் பிராக்டிஸ் ஸ்டூடெண்ட் லேர்ன் டு அகைன் ரீடு ப்ராப்பர்லி. கரெக்டா அப்பதான் படிப்பான், இல்லைன்னா மக்கட்ஸ் படிப்பான், இல்லைன்னா விட்டு விட்டு படிப்பான், ரைட்டா? அதெல்லாம் இருக்கு. ஸ்டேட் போர்ட்ல தான் அதெல்லாம் இருந்து. இப்ப பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணி படிச்சு ஒப்பிச்சுட்டு வந்து எழுதுறதெல்லாம் இருக்கு. அதனால தான் மார்க் இன்னைக்கு நிறைய பேருக்கு வர்றதே இல்லை. அனலைசிங் டேட்டாவை அனலைஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி வரும். சூஸ் கரெக்ட் மெத்தட்ஸ் சூஸ் பண்ண முடியும். தென் ரெடியூஸ் சில்லி மிஸ்டேக்ஸ். அப்ப ஒரு கான்செப்சுவல் எபிலிட்டியோ, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லோ, ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டியோ, அப்ளிகேஷன் நாலேஜோ இருந்ததுன்னு வச்சுங்களேன், லாஜிக்கல் திங்கிங்லாம் இருந்ததுன்னா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாகும். அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா இருந்தது பாத்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி அவசியம் இல்லை. ஒரு டேட்டா இருந்தா அனலைஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி வரும். அப்ப நம்ம கரெக்டான மெத்தட்ஸை வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணக்கூடிய வழி இருக்கு. அதனால ரிசல்ட் என்ன? லெஸ் ஃபியர் மோர் மார்க்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் ஆஃப் காம்படென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ், ரைட்? ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் சிபிக்யூஸ் அப்படின்றப்ப ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும்? என்சிஆர்டி மாஸ்டர் பண்ணணும்ப்பா. தென் சால்வ் கேஸ் பேஸ்டு ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ண கத்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணும்? நிறைய பிஒய்க்யூஸ் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? போட்டு 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 பழகணும். மார்க் டெஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கு தான் ஆர்ஜிஆர் என்ன பண்ணிருக்கோம்? ஒரு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கீங்க, எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜிஆர்ல சென்னையில அண்ணா நகர், தாம்பரம், அம்பத்தூர், பெரம்பூர் இதை சுத்தி இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல யாரா படிச்சீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் ஆர்ஜிஆர் கண்டக்ட் பண்ற மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு உடனே கீழே லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. சார் மார்க் டெஸ்ட் எழுத போறேன் கால் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் டெஸ்ட் நீங்க எப்போ எழுதணும் சொல்லுங்க, அந்த டைம்ல நான் கொடுக்குறேன். நீங்க எழுதிட்டு போங்க. உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி டீச்சர் வந்து கைட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கேன், எங்க கரெக்ட் பண்ணணும், இது பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத கிளியரா கட்டா கொடுத்துருவாங்க. தயவு செய்து பேரண்ட் இதுக்கான ஸ்டெப்பை நீங்க எடுத்துதான் ஆகணும். அவங்க ஸ்கூல்ல கொடுத்த கொஸ்டின்ஸே எழுதிட்டு மைண்ட் செட் தெரியும். அவங்க டீச்சர் எப்படி கொஸ்டின் எடுப்பாங்க, எப்படி ஆன்சர் பண்றதுன்னு குழந்தைக்கு தெரிஞ்சிடும். அங்க போய் எக்ஸாம் எழுதுறப்ப மாட்டிப்போம். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி எங்க இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் கண்டக்ட் பண்ணக்கூடிய மார்க் டெஸ்ட் வந்து நீங்க எழுதி பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீக்லி தென் கன்சிஸ்டன்சி இஸ் கீ. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அது மறக்க முடியாது. அந்த தொடர்ச்சியா முயற்சி நம்ம பண்றப்பதான் அந்த காமன் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஃபார்முலா யூஸ், ஏதாவது ஒண்ணு தூக்கி போடுறது, ஸ்கிப்பிங், ரீடிங், கெஸ்ஸிங் ஆன்சர், ப்ரூஃப் டைம் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் சிபிக்யூஸ்ல வந்து கிளியரா இருந்தீங்கன்னா தட்டி தூக்கிடலாம். டிசிப்ளின் பீட்ஸ் டேலண்ட்ஸ், ரைட்டா? ஃபைனல் மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேரண்ட் கிடையாது. The competency-based questions are core of CBSE exams, key to top ranks, then foundation for future. ரைட்டா? இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம குழந்தைகளுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை குழந்தை ரொம்ப டக்கரா பண்ணணும், சூப்பரா பண்ணணும், டாப் ஸ்கோர் பண்ணணும்.
கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம ஆர்ஜிஆர் அடுத்த லெவலுக்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு இந்த காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸை 7 o'clock இருந்து 9 o'clock Monday 26 பிளாக் பண்ணிடுங்க உங்க டைமை. உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க. முடிஞ்சா நீங்க கூட கூட உட்காந்துட்டு பாருங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரைட்? அப்பதான் வந்து இந்த 11th 12th போறப்ப அதெல்லாம் வந்துட்டு ஈஸியா அப்படி தட்டி தூக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் இப்போ டைம் இல்ல 10th பேஸ்டுக்கு. ஏன்னா எக்ஸாம் நெருங்கிடுச்சு. அட்லீஸ்ட் மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஆர்ஜிஆர்ல we are ready to help you. எங்ககிட்ட எதனா பேசணும்னு நினைக்கிறீங்களா? எங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? Call us 9176552121. We are ready to help you. Okay. Thank you parents. Thank you students. Best wishes. ஈஸியா அழகா டாப் ஸ்கோர் வாங்குறதுக்கு முயற்சிகளை தொடர்ச்சியா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அடிக்க முடியும் சிபிஎஸ்இல கூட சென்டர். ஓகே, பை.